வணக்கம், இது பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஷியல் கிட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது, வீட்டிலே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஃபேஷியல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போ ஃபேஷியல் பண்ணலாம், எவ்வளோ டைம் மந்த்லி ஃபேஷியல் பண்ணலாம், ஃபேஷியலுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு செகண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேஷியல் கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஷியல் கிட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் இந்த ஃபேஷியல் கிட்டை யூஸ் பண்ணணும். 1 மந்த் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணக்கூடாது, உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஃபேஷியல் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஃபேஷியலுக்கான ஸ்டெப்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளன்சிங் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ்லாம் வந்து அது க்ளீன் பண்ணும். அதாவது ஸ்கின் வந்து மேலோட்டமாக இருக்க டர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கின்குள்ளே இருக்க டர்ட்ஸ்லாம் வந்துட்டு அது க்ளீன் பண்ணும். அதுக்காக வந்துட்டு நம்ம கிளன்சிங் யூஸ் பண்ணுறோம். கிளன்சிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்னை ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நரைஸ்மெண்ட். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து 1லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வந்து ஸ்க்ரப்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் போர்ஸ்குள்ளே இருக்கிற அதுக்கப்புறம் வந்து டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுறோம். வாங்க இப்போ வந்து ஸ்க்ரப்பிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரப்பிங்காக 1 ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின் ஸ்மூத்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னு க்ளோயிங்க்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு வைட்டமின் ஏ ஆயில். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஸ்கின்னில் இருக்க டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் டீ பவுடர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க சன் டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அங்கங்கே இருக்க பிக்மெண்ட்டையும் இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். வந்துட்டு ஸ்டீமிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு போர்ஸ் இன்னமும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும், ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது. அப்போ வந்து ஸ்டீமிங் பண்ணோன்னா இன்னும் நல்லா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனப்போ அதுக்குள்ளே இருக்க நம்ம டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆவி பிடிக்கலாம். 2வது வந்துட்டு ஹாட் டவலை வந்து ஹாட் வாட்டரில் முக்கி எடுத்து நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணி முடித்த உடனே அதில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். 4th ஸ்டெப் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வந்து நமக்கு வந்து ஷாப்லேயே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த போர்ஸ் உள்ளே இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா டோனிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஓப்பனில் இருக்கும். ஸோ வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ டோனர் யூஸ் பண்ணுறோம். டோனருக்கு வந்துட்டு நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷாப்ஸில் நிறைய டோனர்ஸ் கிடைக்குது, அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா மசாஜிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து டைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மசாஜ் யூஸ் பண்ணுறோம். மசாஜோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஏஜ் மர்க்கிள்ஸ் வராது, ஸ்கின்னை வந்து டைட் பண்ணும். இது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து டைட் பண்ணுறது தான் மசாஜிங். வாங்க இப்போ மசாஜ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மசாஜ் க்ரீமுக்கு வந்து 1 ஸ்பூன் ஹனி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து லைட் ஆக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு டர்மரிக் வந்து
ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது வந்து டர்மரிக் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், அதே சமயம் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்ட்டையும் இது ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வைட்டமின் இ ஆயில், இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னிங் ஆக்கும், அதே சமயம் வந்து பேபி ஸ்கின்னுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து மாஸ்க் எதுக்காகனா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல, ஸ்கின்னுக்கு வந்துட்டு இவ்வளோ எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன ரிலாக்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம எந்த எசன்ஸ் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின்னுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல எசன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுறதால நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அதோட எசன்ஸ் வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்கின் எடுத்துக்கும். ஸோ என்ன மாஸ்க் அப்ளை பண்ணுறோமோ அதோட எசன்ஸை அப்படியே நம்ம ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சிம்பிளாக மாஸ்க் மட்டும் அப்ளை பண்ணுறப்போ அவ்வளோ வந்து எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் ஃபேஷியல் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 7th ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணுறோம். வாங்க இப்போ வந்துட்டு மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு, அதுக்காக வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் முல்தானி மட்டி ப்ளஸ் சாண்டில்வுட் பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஃபேஸுக்காக யூஸ் பண்ணுறது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஆலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதை வந்து பவுடராகவே வச்சுக்கோங்க, பவுடர் கன்சிஸ்டன்சிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ஆலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த ஹோல் ஃபேஷியல் கிட்டுமே ரெடி ஆகிடுச்சு. கிளான்சிங், ஸ்க்ரப்பிங், மசாஜ் க்ரீம், மாஸ்க் எல்லாமே ஃபுல் டோட்டலி ஃபேஷியல் கிட் நமக்கு வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு, 10 ரூபா கூட செலவில்லாமல். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்துட்டு இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், அதை வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாக்கிறதா ஒரு மாய்ஸ்சரைசர். ஒரு நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகலாம், ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்துட்டு உங்ககிட்ட மாய்ஸ்சரைசிங் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்க கோகோனட் ஆயிலை வந்துட்டு 1 ட்ராப் போதும், ஒரே ஒரு ட்ராப் எடுத்து கையில் நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து டன் பண்ணிவிட்டு இப்படி மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபேஸை போட்டு ரப் பண்ணாதீங்க, ஃபேஸை எப்போவுமே ரப் பண்ணாதீங்க, அப்படியே சும்மா இப்படி வந்து ஒத்தி மட்டும் எடுங்க. அவ்வளோதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். நம்மளோட ஃபேஷியல் வந்து இதோட முடியுது. எல்லாத்துக்கும் இந்த ஃபேஷியல் கிட் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய்.